தமிழ் சாட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் உதயநிதிக்கு வந்த போன். சிரித்து கொண்டே அமலாக்கத்துறையிடம் பல கோடி பேரம் பேசிய உதயநிதி ஸ்டாலின். நடந்த பின்னணி என்ன? இதற்கு என்ன காரணம்? எதற்கு விலை போக வேண்டும் அமலாக்கத்துறை? இதற்கு என்ன பதில்? இந்த பதிவில் மிக துல்லியமான பதில்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நமது சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா? உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் செய்யும் பட்டன் கொடுத்துருக்கோம். அந்த பட்டனை ப்ரெஸ் செய்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போன்ற நியூஸ்கள், திமுக அதிமுக மலை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான செய்திகளையுமே நீங்கள் இலவசமான முறையில் தெரிஞ்சுக்கலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நிறைய விதமான அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சற்று முன் உதயநிதி ஸ்டாலினுக்கு போன் செய்த அமலாக்கத்துறை கைமாறிய பல கோடிகள். இதன் உண்மையான நோக்கம் என்ன? யாவா வேலு, செந்தில் பாலாஜி, ஜெகத் ரட்சகன், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெகத் ரட்சகன் ஹாஸ்பிட்டலில் பிணவரையில் பல கோடி ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா பிணமேறி அந்த ட்ராக் இழுக்கிற ட்ராக் ஐஸ் பெட்டி வைப்போம்ல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை அடுக்கி வச்சிருக்கார். அமலாக்கத்துறைக்கு எப்படி தகவல் தெரிந்தது அப்படின்னு என்று பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இவர் வந்தால் எங்கே போகிறாரு அப்படிங்கிறத உட்பட கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் அங்கேயே நியமனம் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க கொடுத்த ரகசிய தகவலில் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரைடு நடந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரிய வந்திருக்கு. அமலாக்கத்துறையே ரகசியமாக ஃபோன் செய்து பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினிடம் பேசியதாகவும், உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு சிரித்து கொண்டே பேரம் பேசியதாகவும், அதுவும் 50 கோடி 100 கோடி கிடையாது, பல கோடிகள் பேரம் பேசியதாகவும், ஆட்சியை காப்பாற்றுவதற்கு வேறு வழி இல்லை, இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பல கோடி ரூபாய் பேரம் நடந்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்கிறது. அதுவும் யாவா வேலு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் ரிக்ஸா இழுத்துக்கிட்டு இருந்தவர், அதாவது சைக்கிள் ரிக்ஸா இழுத்துக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சொகுசு கார்களை பல கோடி ரூபாய்க்கு வச்சுருக்காரு. வீடு பார்த்தீங்க அப்படின்னா பல கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு. எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு போய் அவர் அரெஸ்ட் பண்ணுற போகிறப்ப எல்லாமே பேரம் அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நடைபெற்றுட்டு இருக்குது. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறதால இனி மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ரைடு தமிழகத்தில் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது. இருந்தாலும் சும்மா ஒரு பேச்சுக்கோசரம் பார்த்தீங்க அப்படின்னா ரைடு நடக்கலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள உடனே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.